ஹரி ஓம் மகா காளி. அண்மையில் ஒரு ஜோதிடர் என எண்ணுகிறேன் ஒரு கருத்தை பேசியிருப்பதை பார்க்க நேர்ந்தது. அதாவது தெய்வங்கள் தண்டிக்காது, அதுவும் குல தெய்வங்கள் கண்டிப்பாக தண்டிக்காது, தண்டித்தால் அது எப்படி தெய்வமாகும் எனும் ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். கண்டிக்கும் தெய்வம்தான் குல தெய்வம், தண்டிக்கும் தெய்வம்தான் குல தெய்வம். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்ப்பார்களா இல்லையா? அந்த பிள்ளைகள் வழி தவறினால் கண்டிப்பார்கள், தேவைப்பட்டால் தண்டிப்பார்கள். கண்டிப்பதும் தண்டிப்பதும் நோக்கம் அந்த பிள்ளைகள் நல்வழியில் நடைபோட வேண்டும் என்பதுதான். அத்தகைய ஒரு ஒழுங்கு நடவடிக்கைகளை தெய்வங்களும் மேற்கொள்ளவே செய்கிறது. அதுக்கு எண்ணிலடங்காத உதாரணங்கள் உண்டு. எம்முடைய இளமை காலத்தில் அடியேன் ஒரு பிழை செய்த ஒரு ஐயனார் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மின்னடியான் என்று சொல்லப்படக்கூடிய உபதேவதைகள், அந்த தேவதைக்கு சுருட்டு மது வைத்து படைக்க வேண்டும். அந்த ஆலயத்தினுடைய எதிர்ப்புறம் ஒரு சிறு மாடம் அமைத்து அதற்கான ஒரு வடிவத்தை வைத்திருப்பார்கள். அதெல்லாம் பூஜைன்னு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடக்கும். அப்போதான் அதுக்கெல்லாம் வழிபாடே உண்டு. இதர நாட்களில் ஐயனாருக்கு விளக்கு போடக்கூடியவர்கள் இந்த மாடத்துக்கு சிலர் விளக்கு போடுவார்கள், சூடமேற்றுவார்கள், சிலர் வழிபடாமலே செல்வார்கள். ஆனால் அந்த பீடங்களில், அந்த மாடங்களில் அத்தகைய தெய்வ ஆற்றல் ஓர் உறங்கு நிலையாக எப்பொழுதும் இருக்கும். போய் அந்த மாடத்தில் இருக்கிற தெய்வ நாமத்தை சொல்லி கையெடுத்து கும்பிட்டால் கண் திறந்து பார்க்கும். அப்படிப்பட்ட அமைப்புடையவைகள் தான் இத்தகைய தெய்வ தேவதைகள். அதை சிறு வயதில், வாலிப வயதில் அங்கு இருக்கக்கூடிய அன்பர்களோடு அந்த சுருட்டு மது வைத்து படைக்கப்படுகிற அந்த சடங்கில் ஒரு நகைச்சுவையான ஒரு கருத்தை அடியன் பகிர்ந்த எல்லோரும் கொல்லென சிரித்தார்கள். காரணம், நான் அவ்வாறு நடந்து கொள்கிற அந்த வயதின் போது எமக்குமே ஒரு கிண்டல் கேலியான கண்ணோட்டங்கள் உடைய காலமாக இருந்திருக்கிறது. அன்றைய இரவே இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிற போது, கிராமங்கள் வெளியே வருகிற போது இருட்டான பகுதியில் கருத்த ஒரு எருமை மாடு சாலையை குறுக்கே கடக்கிறது. நாம் இருசக்கர வாகன வெளிச்சம், அந்த லைட்டு அந்த மாடு மேலே படுது, ஆனாலும் தெரியல. ரோடாக நினைத்து நேராக போய் அந்த டூ வீலர் அந்த மாட்டை மோதி நாங்கள் 2 பேரும் பயணித்தோம், 2 பேரும் விழுந்துட்டோம். அந்த வண்டி மோதிய அந்த மாடு ஒரு ஓசையும் எழுப்பில் அப்படியே ரோட்லேருந்து கீழே இறங்கி அருகில் இருந்த வாய்க்காலில் இறங்கி போகக்கூடிய ஒரு சலசலப்பு சத்தம் தான் கேட்டுது. அது மாடுன்னு நாங்கள் ஒரு அனுமானத்துக்கு வந்தோம். உடலில் சில சிராய்ப்பு காயங்கள். உடன் வந்தவர் சொன்னார், நீ அப்பயே நான் சொன்னலடா, நீ பாட்டுக்கு அங்கே ஒரே கிண்டல் கேலியாக பேசிகிட்டு இருந்த, நான் அப்பயே நினச்சேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னார். இது சிறு வயதில் எமக்கு ஆழமாக பதிந்த ஒரு கருத்து. அந்த தெய்வம் நம் மீது அக்கறை கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒரு தண்டனையோ கண்டிப்போ செய்து அந்த கணத்திலேயே நம்மளை ஒழுங்குபடுத்தி விட்டது. நம்மளை அது தண்ணி தெளித்து விட்டுருந்தா அந்த வாகனம் பிற்காலத்தில் ஏதோ ஒரு நாள் அது ஒரு லாரியில் போய் சிக்கி குறையாயுள்ள முடிந்த கதையாக மாறி இருக்கும். ஏன்னா அது கண்டிக்குது, நல்வழிப்படுத்தி விட்டது. ஆக தெய்வ தண்டனைகள்
ஆக தெய்வ குத்தம் என்று சொல்கிற ஒரு வாக்கு உண்டு, ஒரு வழக்கம் உண்டு. என்னப்பா இந்த மாதிரி நடந்தது, ஏதோ பூஜையில் தெய்வ குத்தம் ஆயிட்டுங்க, அந்த பூஜை பண்ணதுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு தான் இப்போ என்னன்னு வந்து கேட்க வந்திருக்கிறோம் என்று கிராமங்களில் சொல்வார்கள். இந்த கிராம தேவத தெய்வ வழிபாடு இருக்கே, இந்த குலதெய்வ மரபிலான தெய்வங்கள், எல்லைப்புற தெய்வங்கள், ஏவல் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்லாம் இருக்க ரொம்ப எளிதில் நெருங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால எல்லாமே விரைந்து நடக்கும். கேட்ட வரமும் சீக்கிரம் கிடைக்கும், சேட்டை பண்ணால் சீக்கிரம் செருப்படியும் கிடைக்கும். இது ரெண்டுமே ரொம்ப விரைவாக செய்யக்கூடியவங்க. அதனால் இத்தகைய தெய்வ அமைப்புகளை ஊருக்கு வெளியில் அமைத்தார்கள். காரணம், நாம் நடைமுறைகள்லாம் அனுதினம் சரிவர நடந்துக்க முடியாமல் இருப்போம், அலட்சியமாக கூட நடந்துருவோம். அதில் ஏதாவது தெய்வ குத்தம் ஏற்படும், வருத்தங்கள் வந்துட்டுன்னா ரொம்ப பாதிப்பு வரும். அதனால் இத்தகைய ஆலயங்கள் அந்த ஊரினுடைய எல்லைப்புறங்களில், வெளிப்புறங்களில், ஒரு சிறு வனம் சார்ந்த பகுதிகளில் அது அமைக்கப்படும். இன்றைக்கும் பலரும் பேசுகிற போது மனசில் உங்களுக்கு நினைவு வரும், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு வரை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயம், கருப்பண்ண சுவாமி ஆலயம், முனீஸ்வரன் ஆலயம், இதெல்லாம் அந்த கிராமத்தினுடைய ஊர்ப்புறங்கள், அதாவது ஊரினுடைய கடைசி பகுதிகளில், ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமம் செல்லக்கூடிய ஒரு சாலையில் இருக்கும், ஓரமாக இருக்கும். அந்த ஆலயங்களுக்கு அருகில் வீடுகளே இருக்காது. அப்படி அந்த ஆலயத்தை கடந்து போகக்கூடியவர்கள் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி விடுவார்கள். இருசக்கர வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் இறங்கி சைக்கிளை தள்ளிட்டு போவாங்க. வண்டி வாகனம் காரில் போகிறவங்க வண்டியை நிறுத்திட்டு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போய் ஒரு சூடை ஏற்றி கும்பிட்டு விட்டு போவார்கள். இது 30 வருடங்களுக்கு முன்பு வரை அடியனுடைய சிறு வயதுகளில் எந்த இடத்துலையும் இந்த காட்சியை பார்த்துருக்கிறோம். கீழத்தஞ்சை மாவட்டத்தில் எண்ணற்ற ஐயனார் ஆலயங்கள் உண்டு, உக்கிர தெய்வ ஆலயங்கள் பல உண்டு. அந்த ஆலயங்கள் தோறும் அந்த ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை யாரும் கற்சிலை என கற்பனை கூட செய்ய மாட்டார்கள். பேசாம வாடா ஐயனார் அப்படின்னு பயபக்தியோடு கடந்து போவார்கள். அவர் நம்மை கவனிக்கிறார் என்கிற எண்ண ஓட்டம் எல்லோருக்கும் இருக்கும். எதிரில் நின்று வழிபட்டு முதுகு தெரிய திரும்பி வர மாட்டாங்க, அப்படியே பின்பக்கமாக வந்து வெளியே வருவாங்க. இப்படி நிறைய அந்த பயபக்தி என்பதை நம்ம அங்கே பார்க்க முடியும். அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. இப்போயும் அந்த நிலை இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் தெய்வ அந்த மாடங்கள், பீடங்கள் இருக்க, அது உருவ அமைப்பு இருக்கும், உருவமே இல்லாமல் ஒரு கல் நடப்பட்டு இருக்கும். அங்கு மாடன், மாடசாமி, முனியாண்டி, இப்படி எண்ணில் அடங்காத பெயர்களோடு அந்த கற்களினுடைய தெய்வ ரூபங்களாக வைத்திருப்பார்கள். அதுக்கெல்லாம் என்ன பேருன்னு அந்த பூசாரிக்கு தான் தெரியும். பேர் கூட அதில் எழுதப்பட்டு இருக்காது. இந்த ஆலய பூசாரி வம்சாவளியாக வரக்கூடியவர்களுக்கு தான் இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குங்க என்று சொல்வார்கள். அந்த தேவதைகளை வணங்கி மந்திரித்து விபூதி பூசுவார்கள். பிறந்த குழந்தைக்கு மாயாண்டின்னு பேர் வை என்று சொல்வார்கள். அங்கே மாயாண்டி என்கிற ஒரு தெய்வம் ஒரு கல்லாக விற்றிருக்கும். அந்த பூசாரி வைப்பார் அந்த குழந்தைக்கு பேர். தெய்வ உத்தரவு என்று எடுத்துக்கொள்வார்கள். அண்மையில் ஒரு அன்பர் எமக்கு ஒரு பதிவு அனுப்பியிருக்கிறார், அதை நீங்கள் எல்லாம் கேளுங்க. இப்போ நீங்கள் நிற்கல கோயில், ஆமாம், அதில் ஒரு இருந்தக்கூடிய பீடத்தை ஒரு ஆள் எடுத்து தூர ஏதோ மாற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சண்டை போட்டதாகவும், பிறகு அவருக்கு ஏதோ பெரிய இழப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது என்ன நடந்தது?
அதுனே ம். இந்த கொம்பு மாடன் வந்து சாஸ்தாவுக்கு நேரா எத்தாப்புல இருக்கு. சரி. அத வந்து காலங்காலமா எங்க பூட்டனார் காலத்துல இருந்து அத கொம்பு மாடன் தான். சரி சரி. நம்ம சாமி, அதை நம்ம குலதெய்வம். ஆமா ஆமா. ஆ. அதை இப்ப இடிச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டையில அது வந்து ஏதோ ஜோசியக்காரன் சொன்னானா அது வந்து முண்டன் கொம்பு மாடன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பீடம் தான். ம். அதுல கொம்பு மாடன் படம் வரைஞ்சிருந்தது. ம். அந்த இதெல்லாம் ஜேஜிபி வச்சு இடிச்சுட்டு இது பண்ணாங்க. கோயில் கூட கால்நாட்டு அன்னைக்கு அவரு பையன் கரண்ட்ல அடிபட்டு இறந்து போயிட்டாரு. நான் அதை தான் சொன்னீங்க. அதை தான் எனக்கு ஒரு பெரிய இழப்பா தெரிஞ்சது. அவர் செஞ்ச காரியங்கள் அது மாதிரி இருந்ததுன்னு அது நான் ஒரு விஷயமா நான் சில விஷயங்களை ஐயா ஒரு ஆள் சொல்லுவாரு குருஜி. அதனால கேட்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா அது மாதிரி, அதனாலதான் கால்நாட்டு அன்னைக்கு ஒரு பையன் இறந்து போயிட்டான். சரி 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 சரிண்ணே. சரி ரைட். இதெல்லாம் நமக்கு ஒரு பாக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மப்பா என்ன இது கொஞ்சம் நம்ம கோயில் கொஞ்சம் பயங்கர பவர்ஃபுல். நிறைய பேரு சேட்டை பண்ணி இங்க 2 பேரு அதுக்கு கோயில் கட்டுறதுக்கு முதல் வருஷம் அந்த அம்மனை தூக்கிட்டு போயிட்டாங்க. பேச்சி அம்மனை சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போற வழியில அவங்களால கொண்டு போக முடியல. அப்ப முக்குடல் ஆத்துக்குள்ள போட்டுட்டு போயிட்டாங்க. பிறகு அடுத்து கால்நாட்டு அன்னைக்கு அவங்க 2 பேரும் இறந்து போனாங்க. எங்க கொண்டு போறாங்க? இந்த எங்கேயோ கடத்தி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போக முடியல, போட்டுட்டு போயிட்டாங்க முக்குடல் ஆத்துக்குள்ள. சரி 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 சரிம்மா. சரி. இந்த உரையாடலில் வருகிறதே கொம்பு மாடன். இந்த கொம்பு மாடன், இசக்கி மாடன், புலமாடன், மாயாண்டி, முனியாண்டி இது போன்ற நாமங்களை உடைய தெய்வ சக்திகள் பெருமளவு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் உண்டு. இந்த தெய்வங்களுக்கு பலி பூஜை கண்டிப்பாக இருக்கும். இத்தகைய தெய்வங்கள் எல்லாம் பேசும் தெய்வங்கள். கிராமப்புறங்களில் பெரும் நம்பிக்கையோடு இத்தகைய தெய்வங்களை போய் நாடி வழிபட்டால் அவர்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய துன்பக் கயிறு உடனடியாக அறுத்தெறியப்படும். அப்படி ஒரு அசாத்திய சக்தி வாய்ந்தவர்கள். என்ன, அவங்க அன்புக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அவங்கள நீங்கள் ஏமாத்திடக்கூடாது, நம்பிக்கை மோசடி பண்ணக்கூடாது. உங்கள் காரியம் ஆகணும்னு போய் தெய்வத்துக்கிட்ட பக்தியாக இருப்பது போல் நடித்து காரியம் முடிந்ததும் கண்டும் காணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுவார்கள். இத்தகைய தெய்வ ஆற்றல் கையோடு எதையும் தரக்கூடியவர்கள். அதேபோல மரபு மீறினால் கையோடு தண்டிக்கவும் செய்து விடுவார்கள். அந்த ஒரு நன்றி உணர்வு மிகுந்திருக்கக்கூடியவர்கள், நாளும் பொழுதும் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த வழிபாட்டில் போய் ஈடுபடணும். தெய்வங்கள் தண்டிக்கும் என்பதற்கு எண்ணிலடங்காத உதாரணங்கள் உண்டு. சில பேர் என்ன சொல்கிறான், நான் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே வீட்டில் சண்டை வந்துடுதுன்னு கருத்து எழுதுகிறான். உண்மைதான். ஒரு வீட்டில் 10 பிள்ளை இருக்கும். ஆனால் அந்த பெற்றோர் ஒரு பிள்ளைய அவன் ஊதாரியாக போயிட்டான், குடிகாரனாக போயிட்டான், குடும்பத்துக்கு இழுக்கு ஏற்படும்படி நடந்து கொண்டு விட்டான், வேறு இடத்துல போய் சம்பந்தம் பண்ணிட்டான், ஊரார் நம்மை தலைகுனியும்படி செய்து விட்டான் அப்படின்னு ஏதோ சில பல குடும்ப மரபுக்கு மாறாக நடந்து கொண்டு விட்டான் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன செய்வாங்க, தங்களுடைய குடும்பத்தில் அந்த பிள்ளை சேர்க்க மாட்டாங்க. எங்கேயாவது வெளியிடங்களில் பார்த்தா கூட தன்னுடைய பிள்ளை தான், ஆனாலும் தலையை திருப்பிக் கொள்வார்கள். இது நம்மளுடைய மானுட வாழ்க்கையில் நம்ம நிறைய பார்க்கிறோம். அது மாதிரி சில பேருக்கு குலதெய்வ தோஷம்னே ஒரு தோஷம் இருக்கும். அந்த குலதெய்வத்தினுடைய மரபில் வந்த இவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தலைமுறை அந்த தெய்வம்
சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தோஷமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். அந்த தெய்வம் வருத்தம் கொள்ளும் அளவுக்கு ஏதோ ஒன்றை மரபுக்கு எதிராக அவர்கள் செய்திருப்பார்கள். தன் குடிக்கு உரியவன் என்று இருந்தாலும் ஒதுக்கி வைத்தவனாக வைத்துவிடும். அதனால நீ ஏன்ப்பா இங்கே வர்றேன்னு கேட்கறதுக்கு தான் வரவிடாமல் செய்யும். வந்தால் வம்பு வழக்குகளை கொடுக்கும், நிம்மதியை குலைக்கும். அது என்ன பண்ணுறது? அத்தகைய ஒரு நெருக்கடி தனக்கு இருப்பதை அங்கு இருக்கக்கூடிய வம்சாவளியாய் வரக்கூடிய பூசாரியிடம் முறையிட்டு இத்தகைய நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தக்கதொரு பரிகாரம் யாதும் உண்டா என கேட்டு, ஏன்னா இதெல்லாம் ஆலயத்துக்கு ஆலயம் மாறுபடக்கூடியது. இத்தகைய தெய்வ குத்தம் ஏதேனும் எம் மூதாதையர்கள் செய்திருந்தால் அதற்கு என்ன பரிகாரம், அதற்கு என்ன விளக்கு கொடுக்க முடியும், அதற்கு யாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு அதுபடி நடந்து கொண்டு அந்த தெய்வத்துக்கிடம் மன்னிப்பு கேட்கணும். அந்த தெய்வத்துக்கிடம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா காலத்துக்கும் மந்தையில் தொலைந்த ஆட்டாக மாறிவிடுவோம். நமக்குன்னு ஆள் அட்ரஸ் இருக்காது. இப்படி ஆட்டுக்கூட்டங்களில் சுற்றி சுற்றி வருவோம். ராத்திரி கூண்டில் அடைக்கப்படும் போது நம்மளை சேர்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டுடுவாங்க. ஆக பிறப்பு மரணம் ரெண்டும் ஏதோ ஒன்றாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். அச்சாரம் இல்லாமல் நடக்கும். ஒரு ஆதி அந்தம், ஒரு அதற்கென்று ஒரு ஆதார சுருதி வேணும் இல்லையா? அது ஆட்டங்கண்டிடும். இப்போ இந்த குலதெய்வ தண்டனைகள் குறித்தெல்லாம் பேசணும். சுவாமி கண்டிக்கும் தண்டிக்கும்னு. அடியன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்வியல் சரிதத்தை ஒரு மிக நீண்ட ஒரு தொடராக பேசியிருக்கிறோம். அன்பர்கள் இதுவரை பார்க்காதவர்கள் அவசியம் பார்க்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி கல்கத்தாவில் காளி கோயிலுக்கு பூசாரியாக மாறினார், மாறிய அவரோடு காளி எப்படி உறவாடியது, எப்படி பேசியது, எப்படி சிரித்தது, மகிழ்ந்தது, அவரை எந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போய் வைத்து இன்றைக்கு ராமகிருஷ்ண பாரம்பரியம்னு ஒரு பெரிய சீட பாரம்பரியம் உலகம் முழுதும் இயங்குகிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது, அவருடைய பக்தி எத்தகையது என்பதை இந்த மெய்ஞான தேடலில் ஈடுபடக்கூடியவர்கள் யாவரும் ஒரு பாட புத்தகம் மாதிரி அதெல்லாம் கேட்கணும். இந்த ராமகிருஷ்ணருடைய சித்தப்பா மகன் ஹலதாரின்னு பேர். அவர் ஊரில் இருக்கார். அவருக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை. வேலை தேடி கல்கத்தாவுக்கு வர்றார். வந்த இடத்துல இந்த மாதிரி பெரியப்பா புள்ள காளி கோயிலில் பூசாரியாக இருக்கிறாரு, அவரை போய் நம்ம பார்ப்போம், ஏதாவது ஒரு வயிற்றுப்பாட்டுக்கு வழி பண்ணி கொடுக்க மாட்டாராங்கிற எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். தன்னை நாடி வந்த சித்தப்பா மகனை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைகிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன விஷயம் என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒன்றும் சரியாக வேலை வாய்ப்பு இல்லைப்பா, அதனால் போஜனத்துக்கு வழி பண்ணணும், எங்கேயாவது ஒரு கோயிலில் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா பூசாரியாக இருக்கலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல உன்னை பார்ப்போம், ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் உன்னோட ஒண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்னு தன்னுடைய ஒரு வருத்தத்தை, சோகத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர் பெரிய பண்டிதர், இன்னிலடங்காத சாஸ்திர சம்பிரதாயங்களை பயின்று ஒரு பெரும் நிலையில் இருக்கிறார். அவருடைய நிலை எப்படிப்பட்டதுன்னா, யாரையும் வசீகரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போ எதிரில் யாராவது ஒருத்தரை பார்த்தாருன்னா பார்த்ததும் அவருடைய முக அமைப்பை வைத்து, முகஜாடையை வைத்து அவரை பற்றிய குறிப்புகளை, அவரை பற்றிய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. சாஸ்திர சகுனங்களை அடிப்படையாக வைத்து இன்னது நடக்கும்பா உனக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தை தெரிந்தவர். அதனால் அவரை கண்டா எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவரை இந்த கோயிலினுடைய தர்மகர்த்தாட்ட அழைச்சிட்டு போகிறார். பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வசீகரமாவது போல் அந்த தர்மகர்த்தாவும் வசீகரமாகிறார். நீங்கள் வேலை அங்கங்கே தேடுறீங்க, நம்ம இடத்துல இருக்கலாமே, இங்கேயே ஆள் தேவைப்படுது,
ராமகிருஷ்ணருக்கு மாற்று பூசாரிக்கு வந்து சரியா இன்னும் அமையல, நீங்களும் உறவுக்காரராக போயிட்டீங்க, நீங்க இருக்கலாமேன்னு சொல்றார். ஆனால் இந்த ஹலதாரி வந்து நாளும் பொழுதும் வழிபடுவது வைணவம். அவர் கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர். அவருக்கு வந்து இந்த காளி தேவிங்கிறது ஒரு 2ஆம் பட்சம் மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு அசுசை உண்டு. காரணம், அன்றைக்கு அந்த ஆலயத்தில் வந்து அனுதினமும் பலி பூஜை நடைபெறுகிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. காளிக்கு உதிர பலி உண்டு. இது என்னடா இந்த மாதிரி இது அதையும் பண்ணுறானுங்க, இங்கே வந்து எப்படி நம்ம இருக்கிறது, சரி கொஞ்ச காலத்துக்கு இருப்போம், வேறு இடம் கிடைக்கிற வரைக்கும் இருப்போம்னு நினைக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப ஜாக்கிரதையாக, நான் வந்து இங்கே வேலை பார்க்குறதுன்னா நான் வந்து அனுதின ஆகாரம் நானே சமைச்சுக்கணும், நான் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் ஏற்றுக்க முடியாதுங்கன்னு சொல்கிறார். என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்கள் உறவினர் ராமகிருஷ்ணரே இங்கே தானே சாப்பிட்றார் அப்படின்னு அந்த தர்மகர்த்தா சொல்கிறார். இல்லை அவர் சாப்பிட்லாங்க, அவர் நிலை ரொம்ப உயரம் அப்படின்னு ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லிட்டு, என்ன அது மாதிரி இந்த ஆலயத்தில் தான் நீ சாப்பிட்ணும்னு சொன்னீங்கன்னா அதனால் ஏற்படுற தோஷ பாவம் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் அப்படின்னு சிரிக்கிறார். ஐயோ, நீங்கள் எப்படி விருப்பமோ செய்யுங்க, அதனால் நான் அனுதினம் ஆற்றில் ஜலம் எடுத்து தனி அடுப்பு வைத்து சமைத்து நான் ஆகாரம் பண்ணணும் அப்படிங்கிறார். சரி பண்ணிங்க. இப்போ அந்த காளிக்கு பூஜை பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார் தர்மகர்த்தா, அப்பா நீ வந்து ரொம்ப லயத்து போய் பண்ணுற யாரை, ராமகிருஷ்ணரை, அதனால் நீ ரொம்ப அதீதமாக களைப்படைகிற, அடிக்கடி சமாதி நிலை போயிடுற, மூச்சற்று நின்றுடுற, விழுந்துடுற, சிறிது காலம் ஓய்விடு. இந்த கிருஷ்ணர் சன்னிதானத்தில் போய் சாதாரணமாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஓய்வாக இருப்பா, வந்திருக்கிறாரு அவர் கொஞ்ச நாள் பண்ணட்டும், அவருக்கு ஏதோ சொல்லி கொடுத்து அவரை பண்ண சொல்லுன்னு சொல்லிடுறார். அது மாதிரி இந்த ஹலதாரி போய் அனுதினமும் காளிக்கு பூஜை செய்கிறார். அதாவது எந்த ஈடுபாடும் இல்லாமல் பண்ணுறார், எந்த பக்தியும் இல்லை. அவர் காளி தேவியை வந்து ஒரு தோஷமாக பார்க்குறாரு. இது என்னது, இது ரத்தம் குத்தம் நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு இப்படி அப்படியும் ஒரே கையில் ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு ஒரு சாந்த ஸ்வரூபம் இல்லை அப்படிங்கிற ஒரு மன எரிச்சல் இருக்குது. வைத்து பாட்டுக்காக இந்த வேலையை செய்கிறார். இது நாளும் பொழுது நடந்து கொண்டே இருக்குது. இந்த இடம்தான் நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப சாஸ்திரங்கள் தெரிந்தவர், வேத பண்டித்துவம் ஜாஸ்தி, விஷய ஞானம் ஜாஸ்தி, யாரை கண்டாலும் அவங்க முகலட்சணத்தை வச்சு குறிப்புகள் சொல்லக்கூடியவர், ஜோதிடம் தெரிந்தவர். அதனால் அவருக்கு இயற்கையாகவே அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் பயபக்தியாக இருக்கிறான். ஆலய சிப்பந்திகள் ஆளை கண்டா எந்திரிச்சு நிற்கிறான். அதனால் தன்னுடைய இருமாப்புக்கு இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த காளி அங்கே பவதாரணி, சிவன் கிடந்து இருக்க அந்த சிவன் மீது ஒரு காலை வைத்தபடி அப்படி நிற்கக்கூடிய ஒரு தோற்றம். இப்படி போயிட்டுருக்கு. ஒரு நாள் இரவு கனவு. யாருக்கு? ஹலதாரிக்கு. ஹலதாரி, நீ ஒழுங்காக ஆலயத்தை விட்டு ஓடிவிடு. அனுதினம் நீ செய்கிற இந்த பூஜைகளை யாம் ஏற்கவில்லை, ரசிக்கவும் இல்லை. எம்மை நீ மிக அலட்சியமாக நடத்துகிறாய். உனது மகனை காவு வாங்கி விடுவேன். இது உனக்கு வழங்கப்படுகிற இறுதி எச்சரிக்கை அப்படின்னு கனவு வருது. ராமகிருஷ்ணர் வாழ்வியல் சரிதத்தில் இடம்பெற்ற விஷயந்தான் அதெல்லாம். இது நம்மளா ஏதோ கற்பனையில் இட்டு கட்டுறதா நினைக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கனவு இவர் காணுகிறார். ஆனால் இவர் மீது இவருக்கு இருக்கிற நம்பிக்கை, இவருக்கு இருக்கிற பாண்டித்துவமும், இவரை கண்டா அந்த ஆலய தர்மகர்த்தா உட்பட எல்லாரும் மதிக்கக்கூடிய அந்த மாயையும் ஆமாம் அப்படின்னு அலட்சியப்படுத்த வைக்குது. இந்த கனவு குறித்து அவர் பரமஹம்சரிடம் தெரிவிக்கவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சாரு, தலையை குளிச்சாரு, வழக்கம் போல் போய் எப்பயும் செய்கிற மாதிரி அதே மாதிரி தோரணையில் அந்த பூஜையை பண்ணுறார். சரியாக 30வது நாள் ஊரில் இருந்த அந்த ஹலதாரியோட பையன் ஜுரம் கண்டு இறந்து போயிட்டான்.
இது செய்தி வருது, இது மாதிரி உங்கள் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அலறி அடிச்சுக்கிட்டு போகிறாரு. அந்த ஈமச்சடங்கு அந்த தீட்டு காலம்லாம் முடிச்சுட்டு நேராக ஊருக்கு திரும்ப கல்கத்தா வந்து அப்போ தான் சொல்கிறார், அப்பா நான் வந்து ஒரு கனவு கண்டேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, நான் அதை ஒன்றுட்ட சொல்லலை, இந்த காளி சொன்ன மாதிரியே பண்ணிட்டாப்பா, ரொம்ப மோசமானவ, ரொம்ப சக்தி வாய்ந்தவ, நான் ரொம்ப லேசாக நினச்சிட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு, இனி அந்த காளி சன்னதிக்கு நான் போக மாட்டேன், நான் கிருஷ்ணரோட நின்றுக்கிறேன்ப்பா, நமக்கு அதான் சரியாக வரும், நீனே பாருன்னு சொல்கிறார். அதாவது தெய்வங்கள் தண்டிக்கும் என்பதற்கு ஒரு ஆதார சாட்சியான ஒரு சம்பவம், ஒரு 200 வருஷத்துக்குள்ளே உள்ள சம்பவம் தானே இது, ரொம்ப சமீபத்தில் உள்ளது தானே. அதாவது ஒரு பூசாரி தப்பு பண்ணாலும் இது போன்ற ஒரு உக்கிர தெய்வங்கள், பழி பூஜை உடைய தெய்வங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவைகளாக எப்பயும் இருக்கும். அதனால தான் இந்த பழி பூஜை எவ்வளவு மகத்தானது, அதை வந்து மீட்டெடுக்கணும்னு நம்ம ஏன் பேசுகிறோம். சக்தி இழந்து இருக்கிறது. இந்த பழி பூஜையை வந்து ஏதோ காரணங்களால் அதை வந்து மௌனமாக்க மானுட அமைப்பே சக்தி இழந்து நிற்கிறது. அத்தகைய அந்த தெய்வங்கள் வந்து பேசும் தெய்வங்களாக விளங்கி இருக்கின்றன. பக்தன் தப்பு பண்ணால் தண்டிக்கிறது இல்லை, பூசாரி தப்பு பண்ணாலும் காலி பண்ணிவிடும். அந்த ஒரு சத்தியமும் நித்திய கடமைகளில் ஒரு நேர்த்தியும் தர்மமும் தவறாது நடக்க வேண்டும் என்கிற லட்சணங்கள்லாம் இருந்தது. பிற்காலத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப உக்கிரமாக இருந்தது சுவாமி அம்பாள், அதனால் அவர் வந்து அதை சாந்தப்படுத்திட்டார், இதை வந்து மாற்றி அமைத்தார் அப்படிலாம் சொல்கிறாங்களே. என்ன காரணம்? பூசாரியே தங்கலைங்கிறது தான் காரணம். பூசாரியும் பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த வேலை செய்கிறாங்க. ஹரி ஓம் மகா காளி.